முக்கிய செய்தி. ஹரியானா சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் பாஜக தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது. ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் கூட்டணியானது முன்னிலை வகித்து வருகிறது. ஹரியானா சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை இந்த வாக்கு எண்ணிக்கையில் பாஜக பின்னடைவை சந்தித்திருக்கிறது. ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் சட்டசபை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை காலை தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வந்தக்கூடிய சூழ்நிலையில் ஹரியானாவில் முன்னிலை வகித்து வந்த காங்கிரஸ் பின்னடைவை சந்தித்திருக்கிறது. அந்த ஹரியானாவில் பாஜக முன்னிலையில் இருக்கிறது. ஹரியானாவில் மீண்டும் வினேஷ் போகத் முன்னிலையில் இருந்து கொண்டிருக்கிறார். 4142 வாக்குகள் வித்தியாசத்தில் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் முன்னிலை வகித்து வருகிறார். ஹரியானாவில் முன்னிலை வகித்து வந்த காங்கிரஸ் பின்னடைவை சந்தித்திருக்கிறது. தற்பொழுது காங்கிரஸ் தொண்டர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக 4142 வாக்குகள் வித்தியாசத்தில் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் முன்னிலை வகித்து வருகிறார். விவரங்களை வழங்குவதற்காக எமது தலைமை செய்தி ஆசிரியர் கண்ணன் நம்மோடு இணைந்திருக்கிறார். கண்ணன், வணக்கம். தற்பொழுது மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் மீண்டும் முன்னிலையில் இருக்கிறார். 4142 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை இருக்கிறார். விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் அந்த மல்யுத்த போட்டி போலவே தேர்தல் களத்திலும் ஒவ்வொரு ரவுண்டிலும் முன்னிலை பின்னிலை என்று பெற்று வந்து இப்போது 10வது சுற்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக இருக்கக்கூடிய வினேஷ் போகத் 45,293 வாக்குகள் பெற்றிருக்கிறார். அவருக்கு போட்டியாக உள்ள பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் ஏகேஷ் குமார் அங்கு 41,151 வாக்குகளை பெற்றிருக்கிறார். 4,142 வாக்குகள் அதிகமாக வினேஷ் போகத் பெற்று முன்னிலை வகிக்கிறார். இந்த போட்டியில் சுரேந்தர் லேத்தர் என்பவர் INLD என்று அழைக்கக்கூடிய இந்திய தேசிய லோக்தள கட்சியின் சார்பாக போட்டியிட்டு 4000 வாக்குகள் மட்டுமே அவர் பெற்றிருக்கிறார். இதில் வினேஷ் போகத் மற்றும் யோகேஷ் குமார் இடையேயான கடுமையான போட்டி அங்கு ஹரியானா மாநிலத்தில் அந்த ஜுலானா தொகுதியில் நிலவி வருகிறது. ஏனென்றால் ஜுலானா தொகுதியில் பாரம்பரியமாக அது பாரதிய ஜனதா கட்சியின் கோட்டையாக கருதப்பட்ட அந்த தொகுதியில்தான் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் அவர் பாஜக MP பிரிஜ் பூஷன் சரண் சிங்கிற்கு எதிராக அந்த பாலியல் வன்கொடுமையை மல்யுத்த வீராங்கனைகளிடம் அவர் செலுத்தியதாக, அதற்கான அழுத்தம் கொடுத்ததாக அவர் மீது பல்வேறு புகார்கள் கூறப்பட்டு போராட்டங்களை முன்னெடுத்ததில் வினேஷ் போகத் மிகவும் முக்கியமானவர். மேலும் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் 100 கிராம் எடை கூடுதலாக இருந்ததால் அவர் இறுதிப் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பை இழந்தவர் என்று நாடு தழுவிய அனுதாபம் வினேஷ் போகத் மீது இருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் அவர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளராக ஹரியானாவில் அறிவிக்கப்பட்டார். அந்த அறிவிக்கப்பட்ட வினேஷ் போகத் முதல் சுற்றில் அவர் முதல் 5 சுற்றுகளில் முன்னிலை பெற்ற போதிலும் அடுத்த 6, 7, 8 ஆகிய சுற்றுகளில் அவர் தொடர்ந்து பின்தங்கி வந்த நிலையில் தற்போது 10வது சுற்றில் மொத்தம் 15 சுற்று வாக்குகள் அந்த ஜுலானா தொகுதியில் எண்ணப்பட இருக்கின்றன. அதில் 10வது சுற்று வாக்கு எண்ணிக்கை இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் இப்போது 4142 வாக்குகள் முன்னிலை பெற்று வினேஷ் போகத் முன்னிலை வகிக்கிறார். இது காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கும் என எதிர்பார்த்த ஹரியானா மாநிலத்தில் வினேஷ் போகத்தின் வெற்றிய முன்னிலையானது சற்று காங்கிரஸ் கட்சியினருக்கு ஆறுதல் அளிக்கிறது. தற்போதைய நிலவரப்படி பாஜக 48 தொகுதியிலும் காங்கிரஸ் 36 தொகுதிகளிலும் அங்கு முன்னிலை வகிக்கின்றன. மற்ற கட்சிகள் 6 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கின்றன. இதன் மூலமாக அங்கு கடுமையான போட்டி ஹரியானாவில் இழுபறி நீடித்த சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சி அங்கு ஹாட்ரிக் வெற்றியை பெற்று ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இப்போ பிரகாசம் அடைந்திருக்கிறது. ஏனென்றால் 90 தொகுதிகளை கொண்ட ஹரியானா மாநிலத்தில் அறுதி பெரும்பான்மைக்கு 46 தேவை. ஆனால் கூடுதலாக 2 தொகுதி முன்னிலை பெற்று பாரதிய ஜனதா கட்சி அங்கு ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பை நெருங்கி இருக்கிறது. இருந்த போதிலும் 10க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் 100 ஓட்டுகள், 500 ஓட்டுகள், 2000 வாக்குகள் என வாக்கு வித்தியாசம் பாஜகவிற்கும் காங்கிரசுக்கும் இடையே குறைவாக இருப்பதால் அனைத்து தொகுதிகளிலும் கடைசி சுற்று வாக்குகள் எண்ணி முடியும் வரை ஹரியானாவில் கடுமையான இழுபறி நிலைமைதான் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஹரியானா மாநில தேர்தலில் காலையில் வாக்கு எண்ணிக்கை தொடங்கிய 8 மணியிலிருந்து 10 மணி வரை அங்கு 70க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி முன்னிலை வகித்தது. அதன் பின்னர் தொடர்ந்து பாஜக முன்னிலை வகித்து காங்கிரஸ் கட்சியை பின்னுக்கு தள்ளி மீண்டும் அது அதிக தொகுதிகளில் முன்னிலை பெற்றது. இந்த 10 மணி வரை காங்கிரஸ் முன்னிலை, 10 மணிக்கு பிறகு அங்கு பாஜக முன்னிலை என்ற நிலவரம் தான் இப்போது நீடிக்கிறது. தற்போதைய நிலவரப்படி 12:30 மணி நிலவரப்படி 48-36 என்று முன்னிலை நிலவரங்கள் இருக்கின்றன. இதனால் வெற்றி கோட்டுக்கு அருகில் சென்று காங்கிரஸ் வெற்றி வாய்ப்பை இழக்கக்கூடிய நிலையில்தான் இருக்கிறது. அந்த கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளராக கருதப்பட்ட பூபிந்தர் சிங் கூட பின்னடைவை சந்தித்திருக்கிறார். வினேஷ் போகத் பின்னிலையில் இருந்து முன்னிலை பெற்றிருக்கிறார். இப்போது ஹரியானா மாநிலத்தில்
காங்கிரஸ் கட்சியானது ஏற்கனவே 2 முறை ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறது. இப்போது 3வது முறையும் அங்கு ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு பிரகாசம் அடைந்திருக்கிறது. ஹாட்ரிக் வெற்றியை பெற்று பாஜக ஹரியானாவில் ஆட்சி அமைத்து புதிய வரலாறு படைக்கும் என்று பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவாளர்கள் தெரிவித்து வருகிறார்கள்.